கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய விசுவாசிகள் எனக்கு நெறைய பாடத் தெரியல, வசனத்த சொல்லத் தெரியல, நான் மத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது எப்படின்னு எனக்கு தெரியல, நல்லா மியூசிக் போடத் தெரியல. இந்த மாரி நமக்கு இல்லாத தாளந்துகளை குறித்துக்கொண்டு நம்ம யோசிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா கடவுளுடைய சரீரத்துல, அவருடைய சரீரமாகிய ஆலயத்துல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கு. கர்த்தருடைய சரீரத்துல அவங்க ஒரு வாயா இருப்பாங்க. சில பேர் நல்ல பாரத்தோடு ஜெபிப்பாங்க. அவங்க கர்த்தருடைய சரீரத்துல ஒரு இருதயமா இருப்பாங்க. ஆனா, அந்த இருதயமா இருக்கிற நல்லா ஜெபிக்கிற அந்த சகோதரரோ, சகோதரியோ அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, நான் வாயா மாறணும். நான் நெறைய பேத்துக்கு வசனத்த என் வாயினால சொல்லணும். நான் நெறைய பேத்துக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்த அறிவிக்கணும்னு சொல்லி நெறைய வாஞ்சை இருக்கும். ஆனா கடவுள் அவங்கவங்களுக்கு தாளந்து குடுத்துருக்காரு இல்லையா? ஒருத்தருக்கு ஜெபிக்கிற தாளந்து இருக்கும். சில பேர்த்துக்கு பாட்டு பாடுற தாளந்து இருக்கும். சில பேர்த்துக்கு மியூசிக் போடுற தாளந்து இருக்கும். சில பேர்த்துக்கு நல்ல வசனம் சொல்லுவாங்க. ப்ரீச் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எதற்கு கடவுள் குடுத்துருக்கிறாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. நம்ம குடுக்குற வேலைய நம்ம உண்மையும் உத்தமமா செய்றோமா? அத விட்டுட்டு நம்ம நெறைய நேரம் என்ன பண்றோம்? நம்மளுடைய வாஞ்சை என்ன இருக்கோ, அந்த தாளந்து இல்லன்னு சொல்லிட்டு, கொடுக்கப்பட்ட தாளந்த நம்ம யூஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம மூடி வச்சுர்றோம். இல்ல நம்ம மூடி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஆலயத்துல இருக்கும்போது, அந்த ஆலயத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்ப நம்ம ஒழுங்கா செய்யாம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆலயம் ஒழுங்கா செயல்படாம போகுது. கர்த்தருடைய வார்த்தைய நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஜெபிக்கிறவங்க ஒரு ஹார்ட் மாரின்னு வச்சுக்கங்களேன். அந்த ஹார்ட் அங்க ஒர்க் ஆகலன்னா என்ன ஆகும்? இல்ல அந்த ஹோல் பாடியே அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஹார்ட் அட்டாக் வந்த மாரி ஆயிரும். ஸோ கடவுள் என்ன எதிர்பார்க்குறார்ன்னா, நீ ஒரு ஹார்ட்டா இருந்து நீ எல்லா மக்களுக்காக ஜெபி. அந்த பர்ட்டிகுலர் சர்ச்ல வர்ற ஒவ்வொரு மக்களுக்காக, உங்களுடைய போதகர்களுக்காக, உங்களுடைய பாட்டு பாடல்களுக்காக, கொயருக்காக நீ ஜெபிக்கிற வேலைய உனக்கு கொடுத்துருக்கேன். நீ அத செய்யின்னு சொல்லி நம்ம கடவுள் நம்மட்ட சொல்றார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கடவுளே நான் பண்ண மாட்டேன் கடவுளே. எனக்கு பாட்டு பாட தான் பிடிக்கும். எனக்கு அந்த தாளந்த குடுங்கன்னு சொல்லி கடவுள்ட்ட சொல்லிட்டு நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்த நம்ம யூஸ் பண்ணாம இருக்கோம் இல்லையா? அதுதான் வசனம் அழகா சொல்லுது இல்லையா? நீங்க மத்தேயுல 25:21 நான் வாசிக்கிறேன். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நம்ம உண்மையும் உத்தமமா செஞ்சாதான் கடவுள் நம்மளை கூப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு சாட்சியுள்ள ஒரு வசனம் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்றாரு. ஸோ நம்ம அந்த உண்மையும் உத்தமமா ஊழியக்காரனா இருக்கிறோமா? இல்ல கொடுக்கப்பட்ட தாளந்த ஒளிச்சு வச்சுட்டு கடவுள் அதெல்லாம் கணக்கு கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கே நம்ம ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கோமா? ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, கொடுக்கப்பட்ட தாளந்த உலகத்தின் காரியங்களுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பாடுவாங்க, நல்லா மியூசிக் போடுவாங்க, நல்லா பேசுவாங்க இல்ல. ஆனாலும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தியானித்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருக்காக பாடாம, அவருக்காக மியூசிக் வாசிக்காம, அவருடைய வார்த்தையை சொல்லாம, உலகத்தின் காரியத்தை செய்து கொண்டு அதன் மூலியமாவே பணத்தை சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. கடவுள் அதை தான் விரும்புறாரா? நம்மளை நல்ல ஒரு ஒரு உலகத்தின் காரியத்துல நீ ஒரு பெரிய ஆளா வரணும், நீ ஒரு பெரிய பேச்சாளனா வரணும், இல்லைன்னா நீ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரா வரணும்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறதே இல்லைங்க. கடவுள் என்ன எதிர்பார்க்கறான்னா, உனக்கு ஒரு தாளந்து நான் கொடுத்துருக்கேன்னா, அந்த தாளந்து எதற்காகன்னா, என்னுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் அந்த தாளந்து அவனுக்கு கொடுத்துருக்கேன். அதை விட்டுட்டு நம்ம அந்த தாளந்து இந்த உலகத்தின் காரியத்துக்காகவும், பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும், புகழ் சம்பாதிக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, கடவுள் கடைசியில கேட்பாரு, கொடுத்தனே உனக்கு அந்த தாளந்து நீ என்ன பண்ணன? நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? கடைசியா என்ன சொல்லுவோம்? நம்ம கடவுளையே நம்ம என்ன பண்ணுவோம்? குற்றப்படுத்தும். இங்க அப்படிதான் நடந்தது இல்லையா? இந்த இந்த ஊமையில பார்த்தீங்கன்னா, ஒரு தாளந்து பெற்ற அந்த அந்த நபர் என்ன சொல்றாரு நீங்க பாருங்களேன். 25:24ல ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அதாவது கடைசியில் என்ன பண்றாரு? அந்த வேலைக்காரன் வேலை கொடுத்தவரையே போய் என்ன பண்றாரு? குற்றம் சொல்றாரு. நம்மளும் கடைசி நேரத்தில் இப்படிதான் சொல்ல போறோம். கொடுக்கப்பட்ட தாளந்தை நம்ம யூஸ் பண்ணாம நிறைய பேர் சில பேர் பயந்து கூட பண்ணாம இருப்பாங்க. நான் இப்படி பேசினா, நான் இப்படி பண்ணுனா ஒருவேளை எல்லாம் தப்பா நினைப்பாங்களோ, என்ன அசிங்கமா பேசிடுவாங்களோன்னு சொல்லி நம்ம பயந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதை செய்யாம இருக்கோம். ஸோ கடவுள் இன்னைக்கு சொல்றாரு, நீ பயப்படாத, உலகத்தின் காரியத்திற்காக இந்த தாளந்தை யூஸ் பண்ணாத, கொடுக்கப்பட்ட தாளந்தை கரெக்டா யூஸ் பண்ணு, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நீ கடவுளுக்காக ஊழியம் செய்யன்னு சொல்லி கடவுள் இன்னைக்கு சொல்றாரு. அதனால நம்ம இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்போம், கடவுளை இவ்வளோ நாள் நீர் கொடுத்ததை நாங்கள் யூஸ் பண்ணாம இருந்தோம், நாங்கள் பயந்து போய் யூஸ் பண்ணாம இருந்தோம், கொடுக்கப்பட்ட தாளந்தை நான் உலகத்துக்கு நேராக யூஸ் பண்றேன், என்ன மன்னிங்க கடவுளே, ஆவியானவர் எனக்கு கொடுங்க, அவர் சொல்றதை கேட்டு உமக்காக ஊழியம் செய்ய, உமது ஆலயத்தை கட்டுகிறவனாய் நான் மாறணும் கடவுளேன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள்
நம்மளுக்கு கண்டிப்பா அந்த பலமுள்ள ஆவியை குடுப்பாருங்க. குடுத்தாருன்னா, நம்ம அவருடைய தாளந்த கடவுளுக்கு பிரியமாய் நம்ம யூஸ் பண்ணிட்டு, அவர் வரும்போது அவர் சொல்லுவார்ல, அழகா சொல்லுவார் இல்லையா? "உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன்." அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி நம்ம போவோம். கடவுளுக்கு பிரியமாய் நம்ம ஊழியம் செய்து, அவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக நம்ம வந்து பாடுபடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.